எண்ணங்களையும் உணர்வுகளையும் கையாள தெரிந்துவிட்டால் நீங்களும் ஜோகிதான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எண்ணங்களுக்குள்ளே நம்ம ஒரு வகையில் கையாண்டலாம். ஆனால் இந்த உணர்வுகள், ஸோ அந்த உணர்வுகளிலும் அதிகப்படியாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது இந்த முன்கோவம். ஸோ இந்த கோவத்திலிருந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள், எனக்கு கம்ப்ளைண்ட் வர்ற விஷயங்கள், எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. சில சமயங்கள் என்னோடய கோவத்தால் என் கூட இருக்கிறவங்க வந்து என்னை விட்டு விலகிற சூழ்நிலை வருது. அவங்களோட முரண்பட்டு கொள்கிற மாதிரி இருக்குது. கோபத்தால் சில விஷயங்களை நானே இழந்திருக்கேன், என்னோடய வேலையை இழந்திருக்கேன். இல்லை கோபத்தால் எனக்கு முக்கியமாக வேண்டப்பட்டவங்களை நான் இழந்திருக்கேன். ஸோ எப்படி இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. இந்த கோபத்தை தவிர்த்து கொள்றதுக்கும் கோபத்திலேருந்து வெளியே வர்றதுக்கும் ஏதாவது முறைகள் இருக்கான்னு கேட்குறீங்க. இப்படி எடுத்த உடனே ஒரு டிப்ஸுக்கு போயிடுறது தான் இங்கே இருக்க மிகப்பெரிய பிரச்சனையை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு 30 வருஷமாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னா அது அப்படி ஒர்க் ஆகிறது கிடையாது. அப்போ முதல் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த கோபம் எங்கேருந்து வருது, எதனால் நான் கோவப்படுறேன், இந்த கோவப்படுறதுக்கான சூழ்நிலைகள் என்னென்ன. இப்போ உடனே ஒரு வார்த்தையில் உங்களுக்கு நான் வந்து கோவம் வரும்போது தண்ணி குடிங்க, உங்களுக்கு கோவம் குறைஞ்சிருமண்ணும். கோவம் வரும்போது 1லேருந்து 10 வரைக்கும் பண்ணுங்க, ஸோ அது உங்களுக்கு சமையல ஹெல்ப் பண்ணுமணும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முறைகளை பற்றியும் கோவத்தை பற்றியும் ஒரு 3 கதைகள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஸோ இப்போ முதலாவது கதையில் வர பர்சனோட பேர் வந்து கரண்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ கரனுக்கு கால் பண்ணுறாங்க. கரனுக்கு ஒரு 25 வயசு, ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ இப்போ கரண் எங்கிட்ட சொல்கிறது வந்து, சார் எனக்கு வந்து என்னோடய ஏஜுக்கு வந்து எனக்கு அதிகமான கோவம் வருது, நான் எல்லோரையும் சட்டுன்னு கோவப்பட்டுடுறேன். ஸோ இந்த கோவத்தால் எனக்கு கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு எகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருக்குது, இல்லை என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஸோ அதுக்கு எனக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லை மைண்டை காம் பண்ணுறதுக்கு ஏதாவது புக்குகள் சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் கேட்டேன், வெறும் புக்ஸில் வந்து எந்த விஷயத்தையும் மாற்றக்கொள்ள முடியாதுன்றது என்னோடய அடிப்படை. ஸோ அப்போ நான் அவங்களுக்கு அதை கேட்டிருந்தேன், ஒரு புக் எப்படி உங்களை மைண்டு சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருந்தேன். ஸோ அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இன்கொயரியில், ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் சில புக்ஸ் ஒரு டைம் படித்தேன். ஸோ அந்த டைமுக்கு இடையில் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஓகேவாக இருந்துச்சு. தென் ஒரு 2 வீக்ஸுக்குள்ள எகெயின் என்னோடய மைண்ட் வேறு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன் அப்படி தான் அது ஒர்க் ஆகும். அப்போ அவரோட பிரச்சனை இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இதனால் உங்களுக்கு கோவம் வருது. இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் நடந்து கொள்கிறதா உங்களுக்கு கோவம் வரணும். ஸோ எந்தெந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கோவம் வருதுன்னு சொல்லும்போதும் அப்போ அவர் சொல்லியிருந்தார், என்னோடய பேச்சை யாரும் கேட்கலன்னா எனக்கு கோவம் வருது. என்னோடய நண்பர்களாக இருக்கலாம், என் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், என்னோடய சகோதரங்களாக இருக்கலாம், என்னோடய பேச்சை அவங்க கேட்குறாங்க, நான் அவன் சொல்கிறவங்க கேட்குறாங்க இல்லை. ஸோ அப்போ அதனால எனக்கு கோவம் வருதுன்றார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பிரச்சனை உங்களோட கோவம் கிடையாது. நீங்கள் உங்களோட மனம் எப்படி உருவாக்கி கொள்ளுதுன்னா, இங்கே உண்மையிலே ஒரு கோவக்கார பர்சன் கிடையாது. அங்கே மனம் எப்படி உருவாக்கி கொண்டு வந்ததுன்னா, நீ ரொம்ப கோவக்காரன், நீ தொட்டத்துக்கெல்லாம் கோவப்பட ஆரம்பிச்சிடுவேன், நீ வந்து யாரோடையும் ஒரு விஷயத்துக்கு வந்து உன்னை டக்குன்னு ட்ரிகர் பண்ணிட முடியும் ஒருத்தங்களால். இப்போ இதெல்லாம் எப்படி உருவாகுது, இல்லை எப்படி அவங்களோட மைண்டே அவங்களுக்கு அதை கொண்டு வருதுன்னா, உண்மையான இங்கே பிரச்சனை அவர் சொல்கிறத யாரும் அவங்க வீட்லேயும் கேட்குறதில்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கேட்குறதில்ல. அது அர்த்தம் என்னென்னா, அவரை ஆக்சுவலாக மதிக்கிறதில்ல யாரும், அவரோட வேர்ட்ஸுக்கும் இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனாக மதிக்கிறதில்ல. அப்போ அது அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருது. அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணுதுன்னா, அதிலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக கோவம்னு ஒரு பேரியரை வந்து அவருக்கு முன்னுக்கு வைக்குது, அவரை காப்பாற்றி கொள்றதுக்காக மனம் ஒன்று உருவாக்கி கொள்ளுது. அப்போ கோவக்காரன்ற ஃபேஸ்லேயாச்சும் என்ன இவங்க மதிக்க ஆரம்பிப்பாங்களா? அப்போ இங்கே கோவம் ஒரு பிரச்சனை கிடையாது, உங்கள் மனமே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒன்று உருவாக்கி கொள்கிற உணர்வு தளம், ஒரு பேரியர் இந்த கோவமாக உருவாக்கப்படுது. இங்கே என்ன பிரச்சனை, உங்களோட வேர்டை அடுத்தவங்க மதிக்கிறாங்கல்ல, நீங்கள் ஒன்று சொன்னால் கேட்குறாங்கல்ல. அப்போ இங்கே இதை சரி பண்ணாலே போதுமானது. உங்களை மதிக்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் அடுத்தவங்க கேட்குறதுக்கும் ஒரு அமைப்பொன்று உருவாக்கி கொண்டாலே போதுமானது, அதுக்கான சூழ்நிலை உருவாக்கி கொண்டால் போதுமானது. அதுதான் சரிவான தேவையை தவிர இங்கே இவரோட கோவத்தை குறைக்கிறதுக்கான டிப்ஸுகளோ இல்லை கோவத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளையோ இல்லை ஒரு பந்தை கொடுத்து கையில் வச்சு அமர்த்திட்டுங்கிற சொல்கிறதுக்கான அவசியமே கிடையாது. அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க, இங்கே கோபம் வேறு வேறு பர்பஸ்க்காக எங்களோட மைண்டு எங்களுக்கு கெயின்ஸாக உருவாக்கி கொள்ளுது. முதலாவது ஸ்டோரியிலேருந்து அதுதான் தெரியுது, அவரை மற்றவங்க மதிக்கிறாங்கல்ல, அவரை வேர்ட்ஸை கேட்குறாங்கல்ல, அப்போ அது மூலமாக அவருக்குள்ளே ஒரு குற்றுணர்வு கொண்டு வந்து அது அவரை நீ வந்து இப்படியான பர்சன், அவர் தொட்டத்துக்கெல்லாம் கோவப்படுவார், அவர் சட்டனை கோவப்பட்டு ஏதாவது ஒரு சாமானை போட்டு உடைச்சிடுவார், ஏதாவது ஒரு சண்டை ஒன்று அவர் கொண்டு வந்துடுவார். ஆனால் உண்மையில் அந்த கேரக்டர் அவர் கிடையாது. இப்போ அவர் கொண்டு வந்த அந்த கேரக்டரையே அவரும் நம்ப ஆரம்பிச்சிடுறாரு, அவர்கிட்ட மைண்டும் நம்ப ஆரம்பிச்சிடுது. இதுதான் முதலாவது ஸ்டோரியில் விளக்கம்.
இப்போ ரெண்டாவது ஸ்டோரியில் அவர் வந்து ஒரு கல்யாணமானவர், அவரோட பேர் வந்து ரூபன் வச்சுக்கொள்ளுங்க. ஆக்சுவலாக நாங்கள் சொல்கிற நேம்ஸ் எல்லாம் உண்மையான நேம் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு விளங்கப்படுறதுக்காக அந்த ஸ்டோரிஸை எடுத்துக்கொண்டு வரேனே தவிர யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்கோ அவங்களோட விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இல்லை. ஒரு சில உதாரணங்கள் மூலமாக எல்லாருக்கும் அது ஹெல்ப் ஆகுன்ற நோக்கத்துக்காக தான் அந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு வரேனே தவிர என்னோடய செஷன்லேயோ இல்லை எனக்கு வர்ற என்கொயரியில் வர்ற எந்த விஷயங்களையுமோ இந்த பர்சனோட நேம் இல்லை இவங்க வந்து ஒரு தப்பானவங்க இல்லை இந்த தவறு அவங்க செஞ்சுட்டாங்கன்னு எந்த ஒரு காலத்தை நான் சுட்டி காட்ட போகிறது இல்லை. எந்த ஒரு காலத்துக்கட்டத்திலும் அவங்களோட விஷயங்களை அவங்க பேரோடு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே நான் இப்போ இந்த கதைகள் சொல்கிறதுக்காக ஃபேக்காக வைக்கிற நேம் தான். ஸோ இப்போ ரூபனோட ஸ்டோரியில் ரூபனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு 45 வயசு இருக்குது. ரூபனுக்கு வந்து வேலை இடத்துல சில சமயங்களில் கோவம் வருது, அங்கே சில சண்டைகள் போட்டிருக்காங்க, வேறு வேலை இடத்துல மாறி போகிறாங்க, அங்கேயும் அவர் சண்டை போடுறாரு. ஸோ இப்படி இவர் போகிற இடமெல்லாம் எனக்கு கோவம் வருது சேர்ந்து அவர் என்ன கண்டெக்ட் பண்ணுது. அவர் என்னோடய ஸ்டூடெண்ட்டும் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் பணம் சம்பாதிக்க நிறைய விஷயங்கள் கொண்டு வராரு. ஆனால் அப்படி இருந்தும் அவரோட கோபத்திலிருந்து அவரால் வெளியே வர முடியுதில்லை. அப்போ நான் அவரோட கதைகள் கேட்கும்போது தான் அங்கே தெரிய ஆரம்பிக்குது என்னென்னா, அவரோட மனைவி இவரை எந்த விஷயம் செஞ்சாலுமே அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது, எதையுமே பாராட்டுறது கிடையாது. இப்போ இவரோட தம்பி செய்கிறதையோ வேறத்தவங்க சொல்கிறதையோ பெருமையாக எடுத்துக்கொள்கிறாங்க. வேறு ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட அவங்கள பாராட்டுறாங்க. பட் இவர் எதிர்பார்க்குறாரு, என்னோடய மனைவி என்னை எதிர் வகையில் பாராட்டுவாங்களா, எனக்கு இது தெரியும்னு பெருசாக சொல்லி காட்டுவாங்களா. அது எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் தானே. அந்த ஏக்கம் இவருக்குள்ள ஆழமாக இருக்குது. ஆனால் அவரோட மனைவி அதை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அது எந்த காலகட்டத்திலும் அவரை காட்டிக்கொண்டதில்லை. ஸோ இவருக்குள் தாழ்வான பன்மை வர ஆரம்பிச்சுது. என்னென்னா, என்னோட மனைவி எனக்கு மதிக்கிறாங்க இல்லை, எனக்கு ஒரு சில விஷயங்களில் என்ன பெருசாக காண்பிக்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க இல்லைன்றது வர ஆரம்பிக்குது. இப்போ வேலிடத்தில் அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு இவருக்கு அப்ரிஷியேஷன் ஒன்று கிடைக்காம இருக்கும் போதும், இவர் அங்கே பெருசாக பாராட்டாத போதும் இவருக்கு அது கோபம் வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா வீட்டில் வர காட்டுறது போல வேறு இடத்துல காட்ட ஆரம்பிக்கிறது. கோவத்துலேயே நம்ம மேக்ஸிமம் இடங்களில் நீங்களோட ஸ்டோரிஸ்லேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோவம் எந்த இடத்துல இருக்கும், பட் நீங்கள் காட்டுற இடம் வேறவாக இருக்கும். இவர் அவரோட மனைவி கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாரு, பட் அது அவருக்கு கிடைக்கல என்ற பட்சத்தில் அந்த வேலை இடத்துல காட்டுறாரு. அதனால் இவரோட வேலை பாதிக்கப்படுது, வேறு இடங்களுக்கு வேலை மாற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஒன்றும் வருது. ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குறாரு, அதை இவருக்கு கோபமாக கொண்டு வருது. ஏன்னா இவர் எதிர்பார்க்குற மாதிரி வெளி சூழல் இல்லை. அப்போ அதனால் அந்த கோபம் வந்து உருவாக்கி கொள்ளுது. இப்போ ரெண்டாவது ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எதிர்பார்க்குற மாதிரி இவரோட சில விஷயங்கள் வெளியில் நடக்கலை, இவரோட மனைவி இவர் எதிர்பார்க்குற மாதிரி நடந்து கொள்ளலை, இவர் எதிர்பார்க்குற மாதிரி பாராட்டுகள் வேறு கிடைக்கல, அதனால் இவரை கோபம் வந்து ஆட்கொள்ளுது. இப்போ ரெண்டு ஸ்டோரியிலும் வேறு வேறு காரணங்கள் பார்த்தீங்க. அதாவது முதலாவது ஸ்டோரியில் அவங்களோட வார்த்தைகளை யாரும் மதிக்கலை, அதனால் அதை கோபமாக எடுத்துக்கொண்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கோபத்தை மனம் எடுத்துக்கொண்டுன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது ஸ்டோரியில் இவர் சில விஷயங்களை எதிர்பார்க்குறாரு புறச்சூழலிருந்து, அது கிடைக்காத பட்சத்தில் அந்த கோபம் இவர் வேறு இடத்துல காட்டுற மாதிரி கொண்டு போச்சுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மூணாவது ஸ்டோரி குகன் என்ற ஒரு நபரோட ஸ்டோரி. இப்போ குகனோட ஸ்டோரியில் வந்து குகன் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களே கல்யாணமாக இருக்குது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு தலையில் அடிப்பட்டதால் அவர் சில மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்போ அவங்களோட ஒய்ஃப் தப்பாக நினச்சிக்கிறாங்க, அவங்க மென்டலி அப்நார்மலான பர்சன் சொல்லி தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்றாங்க. இவர் தனிமையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு லைஃபுக்குள்ளே என்ட்ராகிட்டு அவர் வந்து சொந்தமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் பிஸ்னஸில் இவர் எதிர்பார்க்குற மாதிரியான சக்ஸஸ் வந்து கிடைக்கல. இப்போ இவரால் வந்து அந்த பிஸ்னஸை அழகாக ரன் பண்ண முடியலை. ஸோ இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கொண்டு அந்த பெண்ணை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவருக்கு சம்டைம்ஸ் சண்டைகள் வரும்போது இவர் வீட்டுக்கு திங்ஸை போட்டு உடைக்கிறாரு, இவர் ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இவர் சண்டைகளில் ரொம்ப மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட மனைவி வந்து கேட்கும்போது அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு என்னென்னா, நான் கொஞ்சம் மென்டலி அப்செட்டான பர்சன் தானே, அதனால தான் எனக்கு வந்து கோவத்தில் இப்படிலாம் பண்ணுறேன் என்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எங்கிட்ட என்ட்ராகி வரும்போது என்னோடய செஷனுக்கு வரும்போது அவங்க வரும்போதே நம்ம செஷனுக்கு வரும்போது அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி விஷயங்கள், அவங்க என்ன மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, ஸோ இது எல்லாமே நாங்கள் செக் பண்ணி தான் செஷனுக்கே நான் எடுத்துக்கொள்வேன். அப்போ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது இவரோட ரிப்போர்ட்டெல்லாம் எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் என்னோடய பிரச்சனைன்னு சொல்லியிருந்தார். அப்போ அவரோட ரிப்போர்ட்டில் நான் பார்த்துட்டு நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் மென்டலி அப்செட்டான பர்சனே கிடையாது அப்படின்னு. அவர் இன்னும் ஒரு 4-5 ரிப்போர்ட் அனுப்பி சொல்கிறாரு, இல்லை சார் நானே மென்டலி அப்செட்டான பர்சன் தான் அவரே சொல்லி சொல்கிறார். இப்போ நான் சொல்லியிருந்தேன் அவரோட ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுட்டு, நீங்கள் உண்மையிலே மென்டலி அப்செட்டான பர்சன் கிடையாது, உங்களுக்கு ஆக்சுவலாக கோவம் வர்ற பர்சனும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட இயலாமைக்கு, அதாவது உங்களோட பிஸ்னஸில் ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு சக்ஸஸ் ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது அங்கே நடக்கலை, அது உங்கள் ஒர்க் ஆகலை, உங்களுக்கு இன்கம் எடுத்துக்கொள்ள முடியலை. அந்த இயலாமையை உங்கள் மைண்ட் எப்படி கொண்டு வருதுன்னா, நீங்கள் வந்து மென்டலி அப்செட்டான பர்சன், அதனாலே எனக்கு இதை பண்ணிக்கொள்ள முடியல, என் தலையில் அடிபட்டுடுச்சு, உங்களுடைய இயலாமைக்கு அது காரணம் தேட ஆரம்பிக்குது உங்களோட மைண்ட். ஸோ ஒரு விஷயத்தில் ஒரு சாதாரணமாக உங்களுக்கு ஒரு கோவம் வருது, அவர்
கோவம்னு வந்து ஒரு சாமான் போட்டு உடைக்கிறேன்னா உடனே அவர் செஞ்சுட்டு அவரே எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறேன்னா, நான் மென்டலி அப்செட்டான பர்சன் தானே, அதனால தான் இதை போட்டு உடைச்சிட்டேன். ஸோ உங்கள் மைண்ட் உங்களை ஏமாற்றிக்க ஆரம்பிக்குது. ஆனால் உண்மையில் என்னென்னா அவர் வெறும் கோவக்காரன் மாத்திரம்தான். பட் அவர் அதுக்கு மேலேயும் ரீசன் தேட ஆரம்பிச்சிடுறார். இந்த கோவத்தை தாண்டி நான் மென்டலி அப்செட்டான பர்சன், எனக்கு வந்து சில விஷயங்கள் செய்ய முடியாது, என்னால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. ஸோ என்னோடய செஷனுக்கு அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். அதே பிஸ்னஸில் அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ இங்கே பிரச்சனை, இங்கே மனதில் ஒன்று மாறாத வரை வெளியில் எதுவும் மாற போகிறதில்ல. அப்போ இங்கே தான் இந்த மாற்றம் தேவை. நான் ஃபர்ஸ்ட் அவர் நம்ப வச்சது நீங்கள் எந்த விதமான மென்டலி அப்செட்டான பர்சனும் கிடையாதுன்றது தான். நீங்கள் எந்த வகையிலும் கோவக்காரன்றது கிடையாதுன்றது தான். அப்போ இங்கே இவரோட கோவத்தையும் தாண்டி இவரை வேறொன்னா மைண்ட் காட்டிக்குது. எதனால்? இவரால் சில விஷயங்கள் செய்ய முடியலை. இல்லை சில சமயங்களில் குடும்பங்களில் சண்டைகள் வருது இல்லையா? அவர் செகண்ட் லைஃபுக்குள்ளே என்ட்ராயிருக்காரு. அப்போ அதனால் சில முரண்பாடுகள் வருது. அந்த முரண்பாடுகளை இவர் பிஹேவ் பண்ணுறாரு. இருக்கிற எல்லா கோவத்தையும் தூக்கி கொட்டுறாரு. மழை மேலே நம்ம கோவம் வந்து என்ன பண்ணுவோம், எங்களோட ஒட்டுமொத்த ரத்த நாளங்களும் எங்களோட கைக்கு கொண்டு வரும். முழு ப்ரெஷரும் வந்து எங்கள் கைக்கு வரும். அப்போ நீங்கள் கையில் இருக்க ஒரு திங்ஸை வந்து போட்டு உடைக்கணும்னு தோணும். எல்லாருக்கும் நடந்திருக்கு இல்லையா? அப்போ கோவம்னு ஒன்று வரும்போதும் எங்களோட முழு ப்ரெஷர், இந்த பொடியோட ப்ரெஷர் கைக்கு வரும். அதனால தான் கையில் ஒரு சாமான் இருந்துச்சு, ஃபோன் இருந்துச்சா, இல்லை ஒரு விஷயம் இருந்துச்சா, இல்லை கையை கொண்டு சுவரில் குத்துறது, ஏதோ நீங்கள் செய்கிறீங்க. என்னென்னா உங்களோட முழு ஃபோக்கஸுமே உங்கள் கைக்கு வருது, உங்களோட முழு ப்ரெஷருமே உங்கள் கைக்கு வருது. அப்போ அப்படி ஒரு கோவம் வரும்போது சில திங்ஸை போட்டு உடைச்சிடுறீங்க. உடைச்சிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை கோவம்னு வெறுமனையும் எடுக்காமல் அதையும் தாண்டி நான் மென்டலி அப்செட்டான பர்சன் அவர் நம்ப ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் நம்ப ஆரம்பிக்கிறத போய்ட்டு அதை கதைகள் டாக்டர் ஒருத்த கொண்டு போய் சொல்லும்போது அவரும் அப்படி எழுதிட்டு கொடுத்துறாரு. அவரோட ரிப்போர்ட் படி எதுவுமே இல்லை, பட் அவர் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்றது மாதிரி ஷீட் எழுதி கொடுத்துறாரு. அப்போ அதையும் இன்னும் இவர் எடுத்துக்கொண்டு நான் மென்டலி அப்செட்டான பர்சன், அதனால் எனக்கு பிஸ்னஸ் ரன் ஆகாது, அதனால் என் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது, அதனால் என்னால் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது என்று சொல்லிட்டு இருக்க பர்சன் தான் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல இடத்துலையும் இருக்கார், நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஈவன் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் கூட பெட்டராக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இப்போ 3 கதைகள்லையுமே உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இந்த கோவம் எப்படி எங்களோட மைண்ட் உருவாக்குதுன்றது. இப்போ கோவம் எங்கேருந்து வருதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ 3 கதைகளிலும் 3 விதவிதமான ஸ்டோரிஸ் மூலமாகவும் நீங்கள் ஒரு சில விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் சொன்ன 3 கதையிலுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இந்த 3 கதைகளுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா நான் எதுக்கு சொன்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 3 கதையிலுமே ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னேன். கோவம்ன்றது வெளியிலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படலை, அவங்க உள்ளே தேர்ந்தெடுத்து கொண்டது. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு விளங்குறதுக்கான அழகாக சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒரு கேக் செஞ்சிட்ருக்காங்க. கேக் செய்கிற அந்த ப்ராசஸில் வந்து கேக் செஞ்சிட்ருக்காங்க. கேக் செஞ்சிட்ருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து அதில் கை வைக்குது. அவங்களுக்கு கோவம் வர போகிறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? பேசாமல் இருங்கம்மா, உங்களுக்கு சாக்லேட் தர்றோம், குழப்படி செய்யாமல் இருங்க, உங்களுக்கு கேக் செஞ்சு தரோம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா அந்த சின்ன குழந்தை வந்து குழப்ப ஆரம்பிக்குது. அப்போது நம்ம கோவப்படலை. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேக் செய்கிற அந்த மார்ஜரின் அந்த பட்டரோ சம்திங் எடுத்து அந்த குழந்தையோட மூக்கில் தடவி விளையாடத்தான் பார்க்குறது. அப்போவும் கோவம் வரல. பட் இப்படி நடந்துட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய ஆள் ஒருத்தவங்க வந்து அந்த கேக் செய்கிற அந்த மெட்டீரியலில் கை வைக்கும்போது எங்களுக்கு கோவம் வந்துடுது. அவங்க தட்டில் கை வைக்கும்போது எங்களுக்கு கோவம் வந்துடுது. ஸோ இங்கே கோவம்ன்றது நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். யார் மேலே கோவம் வரணுன்ற, யார் மேலே கோவம் வரக்கூடாதுன்றது நம்ம தான் சூஸ் பண்ணுறோமே தவிர வேறு யாரும் கொண்டு வர்றது கிடையாது. கோவம்ன்றது உள்ளே எங்களோட தேர்வாக இருக்குதே தவிர நம்ம யாரும் மேலே கோவப்படணும், நம்ம இப்போ கோவப்படணுமா இல்லையான்றதை தவிர வெளியேருந்து தூண்டிட்டாங்க, என்ன கோவப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறதே பொய்யான வேர்ட். கோவம்ன்றது வெளியேருந்து வர்றதில்ல, நாம் தான் தேர்ந்தெடுத்து கொள்கிறோம். இப்போ எங்களோட மைண்டில் வந்து ஒரு 10 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 உணர்வுகள். மொத்தம் சைக்காலஜி படி 26 உணர்வுகள் இருக்குது எங்களுக்கு. அதில் 6 மெயினானது, நவரசங்கள் சொல்லி 9 சொல்லுவாங்க. பட் மொத்தம் 26 உணர்வுகள் எங்களுக்கு இருக்குது. ஒரு ஹியூமன் மைண்டோட சம்மந்தப்பட்ட உணர்வுகள் மொத்தம் 26 இருக்குது. நாங்கள் சில விஷயங்கள் எங்களோட லைஃப்லேயே சில உணர்வுகளை நம்ம டச் இருக்கவே மாட்டோம். அப்போ மொத்தமாக நம்ம 6 ரெகுலர் பேஸில் ஒருத்தவங்க வந்து லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதிகமாக உபயோகப்படுத்துறது இந்த 6 இருக்கும், இந்த 6 உணர்வுகளாக இருக்கும். இப்போ எங்கள் கையில் ஒரு டோர்ச் இருக்குது, இங்கே எங்கள் தலையில் 10 ரூம் இருக்குது. இங்கே இந்த டார்ச் எடுத்து எந்த ரூமுக்கு வேணுமோ நம்ம தான் அடிச்சுக்கொள்கிறோம். இப்போ கோவப்படணும்னா நம்ம கோவப்படணுன்ற அறைக்கான டோர்ச்சை வந்து நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறோம். ஒரு சொல்கிறது புரியுதா? இந்த கையில் இருக்க டோர்ச் தான் எங்களோட விழிப்புணர்வு, அங்கே இருக்க அறைகள் தான் எங்களோட உணர்வுகள். எங்களோட விழிப்புணர்வை எந்த உணர்வில் செலுத்தணுன்றதை நாம் தான் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் இந்த செகண்ட் நினச்சிங்கன்னா, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் இருக்க முடியும். ஆனால் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு நாங்களே கேள்வி கேட்டு அதை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க பர்சன் வைங்க, உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட பிரச்சனையில் இருக்காங்க, உங்களோட கோவமாக இருக்காங்க. நீங்கள் வீட்டில் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் இருக்கணும்னு நினைச்சா கூட உங்களை இருக்க முடியாது. உங்களோட மைண்ட் சொல்லும், சந்தோஷமாக இருந்தால் அவங்க அதை பார்ப்பாங்க, அதனால் ஒரு பிரச்சனை வரும், நீ வந்து சோகமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கும்.
அப்போ அதுவே உங்களோட ஹேபிட் ஆகிடுது. நான் சில பேர்கிட்டலாம் பேசும்போது செஷனில் அவங்க வீடியோ காலில் தான் செஷன் நடக்கும். சில பேர் நான் எடுக்கும்போது அவங்க ஏதாவது ஜோக் அடித்தா கூட சிரிக்க மாட்டேன்றாங்க. ஃபார்முலா அது வருவதில்லை. நான் கேட்குறேன், ஏன் உங்கள் முகம் இவ்வளோ விருண்ட மாதிரி இருக்குது, ஏன் நீங்கள் அப்செட் ஆன மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் சந்தோஷத்தை பார்த்து ஒரு 10 வருஷமாச்சு 15 வருஷமாச்சு நான் அவங்க லைஃப் அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. அப்படியான சூழ்நிலை தான் அவங்க இருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க மைண்டே சொல்லி உனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்கா, நீ சந்தோஷப்படாத, நீ சோகம் யாருன்னு சொல்லியே அது ஒரு பழக்கமாகவே மாறிக்கொண்டு வந்துருச்சு. இப்போ உங்களோட உணர்வுகள் உங்களோட கையில் இருக்குன்றது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் தான் அந்த டோச்சை அடிச்சுக்கொள்ளுங்க உங்களோட உணர்வுகளில். அப்போ கோவம் வந்தது வெளியிலேருந்து வேறு யாரும் கொடுக்குறதில்ல, நீங்களாக தேர்ந்தெடுத்துக்கொள்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு இந்த கோவம் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஎம்எக்டோட நம்பர் கொடுக்குறேன். கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான பிரச்சனைகளை சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷன்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.